கும்பகோணத்தில் அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாதாள அறையிலிருந்து வெளிவரும் அதிசயம். காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்திவரதரை பத்தி நம்மள பல பேருக்கும் தெரியும். இவரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில வராரு. அதே மாதிரி கும்பகோணத்திலயும் ஒரு அத்திவரதர் இருக்காரு. அவரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற தகவல் கடந்த ஒரு வாரமா பல மீடியாங்கள்லயும் சொல்லப்பட்டு வருது. இப்பதான் இவரை பத்தி பலருக்கும் தெரிய வருது. அதனால அவரை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த அத்திவரதர் எந்த கோவில்ல இருக்காரு அப்படிங்கிற தகவலை பார்த்தரலாம். கும்பகோணத்தோட நகரத்துல மைய பகுதியிலேயே இருக்கிற வேத நாராயண பெருமாள் திருக்கோவில்ல தான் இந்த அத்திவரதர் இருக்காரு. இது பெருமாள் திருக்கோவில் தான். ஆனா மக்கள் மத்தியில பிரம்மா கோவில் அப்படிங்கிறது தான் பிரசித்தி பெற்ற பெயரா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோவில்ல பிரம்மன், அதாவது நான்முகன், தனி சந்நிதியில தன்னுடைய இரு மனைவிகளான சரஸ்வதி, காயத்ரியோட காட்சி கொடுக்கிறாரு. நான்முகனுக்கு பொதுவா திருத்தலங்கள் இருக்காது, தனி சந்நிதியுமே இருக்காது. அந்த காரணத்தினாலதான் இவருடைய பெயர்னால இந்த கோவில் பிரம்மா கோவில் அப்படின்னு மக்கள் மத்தியில பிரபலமா அறியப்படுது. இப்ப அத்திவரதரை பத்தி பாத்திரலாம். வெளியில வந்துட்டார். சனிக்கிழமையே வெளியில வந்துட்டார். பாதாள அறையில இருந்து வெளியில வந்துட்டார். இன்னையில இருந்து 10 நாளைக்கு மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. தேதிப்படி சொல்லணும் அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பிரம்மா கோவில் அல்லது வேத நாராயண பெருமாள் திருக்கோவில் போனோம் அப்படின்னா இந்த அத்திவரதரை பார்க்க முடியும். டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலை 5 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தரிசனம் கிடைக்கும். இந்த அத்திவரதர் அத்தி மரத்தால் ஆனவர். சுமார் 1.5 அடி உயரம். காஞ்சியில இருக்க அத்திவரதர் அவர் மட்டும்தான் இருப்பாரு. கும்பகோணத்துல இருக்கிற அத்திவரதர் திருமகள், நிலமகள் ஆக 2 பேரோடையும் தம்பதி சமேதரா இருக்கார். இது ஒரு சிறப்பு. இப்ப இந்த அத்திவரதருடைய வரலாற பார்க்கலாம். கோவில் தலம் எல்லாமே மிக மிக பழமையானது. அந்த தகவல் எல்லாம் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். பார்ட் 2 வீடியோவா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப முழுக்க முழுக்க அத்திவரதரை பத்தி மட்டும் பார்க்கலாம். ஆக வரலாறுன்னு சொல்லும் போதும் இந்த அத்திவரதரை பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். 18ஆம் நூற்றாண்டு வருஷம்னு சொல்லணும்னா 1739 வருஷம். இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம், அதாவது குடமுழுக்கு பண்றாங்க. குடமுழுக்கு பண்ணும்போது மூலவர்ல இருக்கிற சக்திய வேற ஒரு பக்கத்துக்கு மாத்திட்டு திருப்பணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம், அந்த குடமுழுக்கு நிகழ்வு போது அந்த வேற பக்கத்துல எடுத்த சக்திய மறுபடியும் மூலவர் சிலைக்கே மாத்திடுவாங்க. இது எல்லா கோவில்லையும் பண்ற ஒரு வழக்கம். ஆகம விதிப்படி இப்படிதான் பண்ணுவாங்க. அது இந்த ப்ராசஸ்க்கு தான் பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாலயம் செய்யப்பட்ட கோயில்களுக்குள்ள அதனாலதான் பக்தர்களை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாலயம் பண்ணி அந்த சக்தியை மாத்திட்டாங்க அப்படின்னாலே பக்தர்களுக்கு அனுமதி இருக்காது கோவிலுக்குள்ள போறதுக்கு. மறுபடியும் குடமுழுக்கு நடக்கும் போதுதான் பக்தர்கள் போக முடியும். இந்த கோவிலுக்கும் அது நடக்குது.
நடக்கும்போது பாலாலயம் பண்ணும்போது மூலவருடைய சக்தியை இப்ப வேற ஒரு பக்கம் மாத்தணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அத்தி மரத்தினால ஆன ஒரு மூலவரை உருவாக்குறாங்க. அவர்கிட்ட கற்சிலையில இருக்கிற சக்திய, மூலவர் கற்சிலை தான். அந்த சிலையில இருக்க சக்திய இந்த அத்தி மரத்து மூலவருக்கு மாத்திக்கிறாங்க. குடமுழுக்கு சமயத்துல மறுபடியும் அத்தி மரத்துல இருக்கிற சக்திய மூலவருக்கு மாத்திடுறாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த சிலைய என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு வினா வருது. அதுக்கும் ஆகம முறை விடை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, நிலத்திலேயோ இல்லைன்னா நீர்லயோ அந்த சிலைய மறைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த விடை. அதுபடி இந்த கோவில்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிலத்துக்கு அடியில பெருமாளுடைய அந்த அத்திமர சிலைய மறைச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஓடி போயிடுது. இப்ப ஆண்டு 1915. இந்த கோவில் குழிக்குள்ளேயும் இருக்குது அந்த சமயத்துல. இப்ப இல்ல, அந்த சமயத்துல கொஞ்சம் குழிக்குள்ளேயும் இருக்கு. அதனால கோயிலுடைய உயரத்தையும் நல்லாவே அந்த ரோட் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மிகப்பெரிய திருப்பணி நடக்குது. அந்த சமயத்துல அந்த நிலத்துக்கடியில இருக்கிற பெருமாளையும் எடுக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது 200 வருஷம் தாண்டி போயிருந்தாலும் அந்த பெருமாளுடைய திருமேனிக்கு எந்த சேதாரமும் இல்லாம ரொம்ப நல்லா அப்படியே இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த சிலையிலையும் சக்தி இருக்கு, அதாவது பெருமாள் அந்த சிலையிலையும் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற மூலவருக்கு கிழக்கு பக்கத்துல ஒரு பாதாள அறையை ஏற்படுத்தி அதுக்குள்ள அந்த அத்திவரதரை வச்சிடுறாங்க. அதாவது சும்மா நிலத்துக்கடியில வைக்காம, இப்ப நிலத்துக்கடியில தான் இருந்தாலும் ஒரு பாதாள அறையை ஏற்படுத்தி அதுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிடுறாங்க. இது நடந்தது 1915ஆம் வருடம். அதுக்கப்புறம் ஒரு 98 வருஷம் ஓடி போயிடுது. பல காரணங்களுக்காக அதுக்கப்புறம் அவர் அந்த பாதாள அறையை விட்டு வெளியில வரல. மறுபடியும் 2013ஆம் ஆண்டு பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் வெளியில வந்திருக்காரு. இப்ப டிராவல் டீடைல்ஸையும் பார்த்துடலாம். கூகுள் மேப் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை தவிர சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் இருக்குது. திருவாரூர்ல இருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் இருக்கு. கும்பகோணத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. ஒருவேளை நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோவில் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கிருந்து நடந்தே போயிடலாம். இப்ப சௌராஷ்டிர மக்களுடைய பராமரிப்புல தான் இந்த கோவில் இருக்குது. இப்ப இந்த கோவிலை பத்தின சிறப்புகள் சிலவற்றை சுருக்கமா பார்த்திடலாம். விரிவா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முதல் சிறப்பு, யுகங்கள் தாண்டிய திருத்தலம். ஏன்னா பிரம்மதேவர் இங்க தவம் பண்ணியிருக்கார். முழு விவரத்தை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திடலாம். இந்த தலத்துக்கு அயன் அரி தலம் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. அயன் அப்படின்னா பிரம்மா, ஹரி அப்படின்னா பெருமாள். ஆக பிரம்மாவும் பெருமாளும் தரிசனம் கொடுக்கிற திருத்தலம். இப்ப இது பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வரக்கூடிய ஒரு வினா என்ன அப்படின்னா, இது 108 திவ்ய தேசம் தொகுப்புல வருதா அப்படிங்கிற வினாதான். இந்த கோவில் 108 திவ்ய தேசம் கிடையாது, அந்த தொகுப்புல இந்த கோவில் இல்ல. ஆனா அதுக்கு நிகரான அபிமான திருத்தலங்கள் பட்டியல்ல இந்த கோவில் வருது. அபிமான திருத்தலம் புராண காலத்திலேயே தேவர்களோ ரிஷிகளோ முனிவர்களோ பெருமாளை நோக்கி தவம் பண்ணி அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்திருப்பாங்க.
அது திவ்ய தேச தொகுப்புல இல்ல அப்படின்னாலும் அந்த திருக்கோவில்கள் எல்லாம் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. அந்த திருக்கோவில்களுக்கு தான் அபிமான தலங்கள் அப்படின்னு பேர். இந்த கோவிலும் அபிமான தலம். ஏங்கிறதுக்கு இப்பவே நமக்கே விடை தெரியும். பிரம்மதேவர் தவம் பண்ணியிருக்கார். திவ்ய தேசம்னு சொல்லும்போது 108 அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்த வினா நமக்கு என்ன வருதுன்னா, அபிமான தலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு வினா. 200க்கும் மேல அபிமான தலங்கள் இருக்குது. ஆனா நாதமுனி தொகுத்த மாதிரி இன்னும் யாரும் அபிமான தலங்களை தொகுத்த மாதிரி எனக்கு தெரியல. இது பத்தின தகவல் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பிரம்மா எதுக்காக இங்க தவம் பண்ணாரு? எதுக்காக வேதநாராயண பெருமாள், வரதராஜ பெருமாள்னு 2 பேர்ல இதே ஒரு கோவிலுக்குள்ள பெருமாள் அருள் புரிகிறாரு? இதே தலத்துக்குள்ள பிரம்மாக்கு எதிர்ல எதுக்காக நரசிம்மர் இருக்காரு? இப்படி நரசிம்மரும் பிரம்மாரும் எதிர் எதிரா இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு, ஒரு பேர் இருக்குது. அது அது என்ன? அந்த சிறப்பு என்ன? அப்படி அங்க போய் நின்னு கும்பிடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? இது மாதிரி இன்னும் நிறைய தகவல் இந்த கோவிலை பத்தி இருக்கு. அதாவது கோவிலை பத்தி நம்ம இந்த வீடியோல அத்திவரதரை மட்டும் பார்த்திருக்கோம். கோவிலை பத்தின தல வரலாறு, தல சிறப்பு, மத்த எல்லா தகவலையும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்ட் 2ல பார்க்கலாம். நீங்க இந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தையும், இப்ப நான் சொன்னதுல நிறைய விட்டும் போயிருக்கலாம், அந்த தகவல் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிற பலருக்கும் உபயோகமா இருக்கும். நன்றி.